நம்ம சமையல்ல முக்கியமான அங்கமா இருக்கக்கூடிய கருவேப்பிலையில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். இதுலயா இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு சத்துக்கள் நிறைந்ததுதான் கருவேப்பிலை. அதுல மேஜரா இருக்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம். ஸோ கால்சியம் ரொம்பவே அதிகமா கருவேப்பிலையில இருக்கும். இந்த கால்சியம் நீங்க கருவேப்பிலைய நெல்ல காய வச்சு எடுக்கும்போது நார்மலா கருவேப்பிலை இருக்கிற அளவை விட நிழல்ல காய வச்ச கருவேப்பிலையில இருக்கக்கூடிய கால்சியமோட அளவு அதிகமா இருக்கும். ஸோ நீங்கள் கால்சியம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கருவேப்பிலையை நிழல்ல காய வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையில அயன் இருக்கு. ஆனால் இந்த அயனை நீங்கள் கருவேப்பிலையிலிருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்டாகணும். இதுக்கு நீங்கள் நிழல் காய்ச்சலில் போட்டு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கருவேப்பிலையில விட்டமின் சி இருக்கு. இந்த கருவேப்பிலை நிழல்ல காய வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அயன் வேல்யூ அதிகமாகும். ஆனால் நிழல்ல காய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த அயனை நம்ம பாடியால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கருவேப்பிலை நிழல்ல காய வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி போயிடும். ஸோ நம்ம பாடி அயனை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சினாலும் சரி அயன் டிஃபிஷியன்சினாலும் சரி நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சு மட்டும் எடுத்துக்கணும். ஸோ உணவில் போடுற கருவேப்பிலையை ஒதுக்காதீங்க. முடிஞ்ச அளவு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண பாருங்க. அது உங்கள் உடம்புக்கு தேவையான அயன் அண்ட் கால்சியமை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க.